கொழுக்கட்டை செய்வதற்கு ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்து வெறும் சாதா தண்ணி ஒரு அரை தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதில் தேங்காய் சில்லு பல்லாக அரிஞ்சு அதை பிசைஞ்சு இந்த உருட்டி இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இட்லி கொப்பரையில் நம்ம வேக வைக்க போகிறோம். இது சின்ன குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக இது கொடுக்கலாம். உடம்புக்கும் நல்லது. இப்படி ஆயில் இல்லாத கண்டென்ட்டாக நம்ம இப்போ எல்லா இதுவும் கொலக்கட்டைகளையும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆவியில் 10 நிமிஷம் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம தாளிப்பு தயாரித்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த வேக வச்ச கொலக்கட்டையை எடுத்து இதில் போட்டு புரட்டி எடுக்கணும். பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ கொலக்கட்டையெல்லாம் வெந்துருச்சு. இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளிக்கணும். இப்போ இந்த கொலக்கட்டை எல்லாம் போடணும். இப்படி ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன கொலக்கட்டைகளாக செஞ்சு ரொம்ப எண்ணெய் அதிகமாக எடுக்காது. இந்த மாதிரி கொலக்கட்டைகள்லாம் செஞ்சு கொடுத்தா ஈவினிங் ஸ்நாக்காக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா. ஹெல்த்தியான டிஷ்ஷு. இதில் தேங்காய் பல்லாம் தேங்காய் அந்த கொலக்கட்டைக்குள்ளே இருக்குது. கரும்பு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.